இந்த படத்தோட முதல் 1/2 மணி நேரம் பார்க்கும்போது இது ஒரு படம் மாரியே இருக்காது. ஒரு காதல் கவிதை மாரி இருக்கும். யாருக்கு அப்டின்னா, இந்த படத்தோட இயக்குனர் இந்த படத்த பார்க்கும்போது அவருக்கு அப்டி தோணியிருக்கலாம். ஆனா நமக்கு பயங்கர அருவியா தான் தோணும். ஆனா அதுக்கப்புறம் ஒரு ட்விஸ்ட் வச்சு படத்த வேகமா கொண்டு போக ஆரம்பிச்சுட்டாங்க. முதல்ல படத்தோட கதை என்னங்கிறத நான் சொல்லி முடிச்சிடுறேன். வித்தார்த்துக்கும் பூர்ணாவுக்கும் திருமணம் ஆகுது. வித்தார்த் அவர்கள் தன்னோட ஆபீஸ்ல வேலை செய்யற வேற ஒரு பொண்ணோட தவறான உறவுல இருக்கிறாரு. ஒரு கட்டத்துல மனைவியான பூர்ணா இவங்க 2 பேர்த்தையும் ஒண்ணா பாத்துறாங்க. இதன் பிறகு ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. தன்னோட கணவர் இப்படி பண்ணிட்டாரு அப்படிங்கிற மன உளைச்சல் இருக்கிற பூர்ணாவுக்கு வேற ஒரு ஆண் நண்பரோட பழக்கம் ஏற்படுது. நாளடைவில் அது காதலாவும் மாறுது. இந்த சூழ்நிலையில கணவனான வித்தார்த் அவர்கள் ஆபீஸ்ல ஒரு பொண்ணோட உறவுல இருக்காரு இல்லையா, அந்த பொண்ணு வேறொரு நண்பரோட உறவுல இருக்கிறது இவர் பாத்துறாரு. அந்த பொண்ணு வித்தார்த் அவர்களை ஏமாத்தின பிறகு அவர் திரும்ப தன்னோட மனைவிட்டியே வந்து நான் தப்பு பண்ணிட்டேன், நான் மன்னிச்சிரு அப்படின்னு தன்னோட மனைவிட்டியே சரணடைஞ்சிடறாரு. தன்னோட கணவர் திரும்பி வந்த பிறகு மனைவியான பூர்ணா அவரோட ஆண் நண்பர்கிட்ட போயிட்டு இதுக்கு மேலே நம்ம பழக வேணாம், அவர் நட்பை முடிச்சுக்கலாம், என்னோட கணவர் திரும்பி வந்துட்டாரு, இனிமே எனக்கு கணவர் தான் முக்கியம் அப்படின்னு திரும்பி வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் என் லைஃப் நல்லா தான் போகுது. ஆனால் இதுக்கப்புறம் மனைவியோட ஆண் நண்பர் ஒரு நாள் நைட்டு என்னோட வீட்டுக்கே போயிடுறாரு, நீ தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த படத்தோட கதை. அப்புறம் ஒரு முக்கியமான குறிப்பு என்னன்னா, இந்த படத்தோட இசையமைப்பாளர் மிஸ்கின் அவர்கள் வழக்கமாக நியூஸ் பேப்பர்லையும் நியூஸ் சேனல்லையோ பலகோன காதல் கதையை போட்டாவே நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அது மாதிரி தான் இந்த படமும் ஒரு பலகோன காதல் கதையை அடிப்படையாக கொண்ட படம் அப்படிங்கிறதால என்னதான் ஆகுதுன்னு பார்த்தலாம் அப்படின்னு நாம உட்காந்து படம் முழுக்க பார்க்க ஆரம்பிச்சிருவோம். படத்தை பார்க்கும்போது நமக்கு அங்கங்க இந்த படத்தை ஒரு வேலை மிஸ்கின் தான் டைரக்ட் பண்ணிருப்பாரோ அப்படின்னு என்னமோ நமக்கு வந்துட்டு போகும். படத்தோட மேக்கிங்காக புதுசாக ஏதோ ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணிடுறாங்க. இது ஒரு சில இடங்கள் நம்ம பார்க்கும்போது நல்லா இருந்தாலும் படங்கள் நம்மள பயங்கரமாக கடுப்பேற்றிடுது. ஒரு முறை பார்க்குற அளவுக்கு ஒத்தான படம் தான். படம் நல்லாவே இருந்துச்சு.